ஹே ஹலோ காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யம்மியான பிரெட் ஆம்லேட். ஹைலைட் என்னென்னா எக்கே இல்லாமல் வெஜிடேரியன்லேயே எப்படி பிரெட் ஆம்லேட் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பவுலில் 3 ஸ்பூன் மைதா, அப்புறம் 4 ஸ்பூனு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஆரிகானோ கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, சில்லி பவுடர், அப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறமா சால்ட் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பச்சை மிளகா இல்லைன்னா உங்களுக்கு காற்றுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாவை குட்டி 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 குட்டியாக அரிஞ்சு போட்டுக்கணும். அதுக்கப்புறமா ஆனியன், ஒரு 2 ஆனியன், எவ்வளோ ப்ரெட் போட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆனியனை கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி எடுக்கிறோம். கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்டான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் கலக்குன்னு கலக்கிறோம். இப்போ கலக்கி முடிச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்றுத்தையும் தனித்தனியாக முக்கி எடுத்து தவாவில் போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தவாவில் போட்டாச்சு. இப்போ வெந்தாச்சு, அவ்வளோதான். ப்ரெட் ஆம்லேட் ரெடி. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. ப்ரெட் ஆம்லேட், யம்மியான சூப்பரான ப்ரெட் ஆம்லேட் வித்தவுட் எக்கு வீட்லேயே பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.